பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நான் என்ன ரெப்ரசன்ட் பண்றேன்னா, ஒரு மனிதனுக்கு எப்பயுமே ரெண்டு சத்தங்கள் கேட்கும். இப்ப ஏசப்பா, ஏஞ்சல்ஸ் இல்ல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன்ட்ட பேசுற அந்த சத்தத்தை தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். நான் பார்த்தேன் அப்படின்னா இருளின் ராஜ்யத்தை இப்ப ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வந்திருக்கேன். பிசாசினுடைய சத்தம், பிசாசினுடைய ஏஜென்ட், பிசாசுக்கு நிறைய வேலை செய்யறதான நிறைய தூதர்கள், விழுந்து போனதான அந்த தூதர்கள் அவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி நம்ம காதுக்குள்ள அவங்களுடைய சத்தங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ண நான் வந்திருக்கேன். அப்பாடா, ரொம்ப என்ன செய்கிறேன்னே தெரியல. நம்ம அப்படியே வேலை பார்த்தே அப்படியே ஆண்டவருக்கு ஏதோ சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு இருக்கலாமா? எல்லாம் ஊழியம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஊழியம் பண்ணுறதா, ஊழியம் செய்ய உன்னை ஆசீர்வாதமாக நான் வைப்பேன், நிறைய ஆத்துமாக்கள் வயன்னு பேசிகிட்டே இருக்காரு. ஊழியம் செய்கிறதா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன செய்கிறேன்னே எனக்கே தெரியலை. நீ ஆண்டவர் சத்தத்தை செவி கொடுக்கதான் நல்லது. ஏன்னா உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும், சரியா? நீ இன்னும் காலதாமதம் பண்ணாத. நீ காலதாமதம் பண்ணேன்னா அதனுடைய விலை உனக்கு பெருசா இருக்கும். ஊழியமா? என்ன ஊழியம்? வேலையை விட்டுட்டு எப்படி ஊழியம் பண்ண? அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ண? சிங்கி அடிக்கவா? அப்புறம் ஒவ்வொருத்தவங்கட்டையும் எனக்கு பணம் வேணும், நீங்க எப்படி இது பண்ண முடியும்? ஊழியெல்லாம் வேண்டாம். அப்புறம் நாளை பின்ன நமக்கு சாப்பாடுக்கெல்லாம் அங்க ஒரு வழி இருக்காது, ஒருத்தர் பணம் தான் தரமாட்டா. அப்புறம் இந்த மாதிரி லக்ஸரியான வாழ்க்கையே கிடையாது. ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம பாட்டு ஊழியத்தை விட்டுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நம்ம குடும்பத்தை எப்படி போக்குறது? யார்கிட்ட போய் கையேந்துறது? அப்போது நம்ம நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம பாட்டு ஓடிட்டு இருப்போம். ஆண்டவரை நேசிக்கிறதான காரியத்தில் மட்டும் நம்ம பங்கெடுத்தா போதும். ஆலயத்துக்கு போறது மற்ற போதும். இது சொல்லதான் கரெக்ட். பாரு, ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்காருன்னா அதுக்கேத்தமா உன்னை போஷிச்சு வழி நடத்துவார், சரியா? காக்காவையும் அனுப்புவாரு, இல்ல விதவையும் அனுப்புவாரு. அதனால நீ அதனை அழைத்தவர் உண்மை இல்லை. நீ அந்த வசனத்தை எத்தனை முறை படிச்சிருக்க, நீ அப்ளை பண்ணு. நீ எவ்வளவு வசனத்தை படிச்சிருக்க, வசனம் படிச்சது முக்கியம் கிடையாது, அந்த விசுவாசத்தை நீ அப்ளை பண்ணணும். நீ ஊழியத்துக்கு வா, நிச்சயமா ஆண்டவர் உன்னை நடத்துவார். இப்ப இத்தனை ஊழியக்காரங்க இல்லையா உலகத்துல? எத்தனையோ பேர் ஊழியர்களா இருக்காங்களா? அப்ப அவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவாங்க? அவங்களே ஆண்டவர் நடத்துறாருல, நீ அதெல்லாம் நினைச்சு பயப்படாத. ஆமா, இவங்க சொல்றதான் கரெக்ட் தான். ஏன்னா உலகத்துல நிறைய பேர் ஊழியத்துல இருக்காங்க. ஆத்மா ஆதாயம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வெறுங்கையா பல்லவத்துக்கு போனோம்னா யார் மதிப்பா? அப்போ நம்ம ஒரு கிரீடம் வாங்கணும், நம்ம முத்துக்கள் போட்டு நம்ம கிரீடம் வாங்கணும். நம்ம ஊழியம் பண்ணுறது தான் கரெக்டு. இந்த பூமியில் லாபங்கள் நஷ்டங்கள் நம்ம பட்டாலும் ஊழியம் பண்ணுறது தான் கரெக்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. இப்படிதான் ரெண்டு வாய்ஸ் ஒரு மனிதனுக்கு கேட்கும். அதாவது அந்த பவர் ஆஃப் சாய்ஸ் அது ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. பிசாசாலேயும் நம்மள கம்பல்லாம் பண்ண முடியாது. மற்றபடி அவன் காதுல பேசிக்கிட்டே தான் இருப்பான். இந்த செகண்ட் சீன் நம்ம பார்க்கலாம். அப்பாடா, குடும்பத்தை ஓட்டுறதே ரொம்ப தினம் குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய பிரச்சனை. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா, அதை பண்ணுறதா, இதை பண்ணுறதா, பணம் தேவைகள் பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எப்படி கடனை வாங்கி எப்படியாவது சமாளிக்க பார்த்துருவோம். அவன் எத்தனை பைசா வட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கடனை வாங்கி நம்ம பேங்க்கு போய் பேங்கோ இல்லைன்னா கடன் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்து அதை சமாளிக்க பார்ப்போம். குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஏன்னா நிறைய கடன்னால ரொம்ப பிரச்சனை, குழப்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆமா, கரெக்ட் தான். கடன் தான் வாங்கணும். அதுதான் இப்ப இருக்க இந்த பண பிரச்சனைக்கு முக்கியமான தீர்வே கடன் தான். அதுவும் பேங்க் லோன்லாம் கம்மியா தான் தருவான். நம்ம நேரா போய் வட்டிக்கு எத்தனையோ கொடுக்குறாங்க. உடனே போனா உடனே தந்துருவாங்க. 5 பைசா இல்ல 10 பைசா வட்டி, 20 பைசா வட்டிக்கெல்லாம் தராங்க. உடனே நம்ம வாங்கிட்டு நம்ம சீக்கிரமா திருப்பிக்கலாம். கடன் நம்ம வாங்கி நம்ம தேவையில்லை சந்திச்சுக்கலாம், சரியா? ஆமாம், இந்த இது கரெக்டு. நமக்கு இன்ஸ்டண்டா பேங்க்கு போனால் அலைய விட்டுருவாங்க. அதை கொண்டு வா, இந்த கொண்டு வா, அந்த பொறுப்பு கொண்டு வா, இந்த பொறுப்பு கொண்டு வான்னு அலைய விட்டு. இங்கன்னா அப்படி கிடையாது, போன உடனே வட்டிக்கு வந்துடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். அது என்னத்தையாவது செஞ்சு நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். பேங்க் போனால் பல ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப கரெக்டானது. உடனே இதை செஞ்சிருவோம். போன டைம் நீ கடன் வாங்கி ஆண்டவர் உன்னைய தூக்குனப்ப நீ கடைசியா என்ன சொன்ன?
ஆண்டவரே இனிமே நான் கடனே நான் வாங்க மாட்டேன்னு சொன்னி ஆண்டவருக்கு நீ வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்க. அப்ப எதுக்கு நீ இந்த டைம் இப்படி நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஒண்ணு இது பண்ணலையே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனே நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இனி நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உனக்கு இப்ப என்ன வருமானத்துல வருதோ அதை வச்சு நீ பண்ணு, நீ ஜெபம் பண்ணிட்டு பண்ணு. நிச்சயமா ஆண்டவர் உனக்கு பெருக்கத்தி தருவார். யாக்கோபுக்கு பாரு, ஆண்டவர் ஒரு ஐடியா தந்தாரு, அந்த ஆடுகளை பெருக செஞ்சாரு. ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேளு. ஏன் ஆண்டவர் சமூகத்துல உட்காராம ஆலோசனை கேட்காம டக்கு டக்கு நீ முடிவு எடுக்கிற? ஆமாம் இது சொல்றது கரெக்டு தான். டக்குன்னு மதிமயங்கிட்டேன். ஆண்டவர் சொல்றது கரெக்டு தான். நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா நம்ம சொல்றது கரெக்டு தான். இப்போ ஆண்டவர் சொல்ற கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு இது கொஞ்சம் நல்லா படுது. நீ பாட்டுக்க அங்கிட்டு போய் 4 பேருக்கு உதவி செய்யறேன், அதை செய்யறேன், இந்த தசாம்பாவம் கொடுக்குறேன், 1 மாசம் 2 மாசம் தசாம்பாவம் கொடுக்கலன்னா குறைஞ்ச ஒன்றும் போயிட மாட்டேன். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உனக்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த இது கட்டணும்னு இருக்கேல. தசாம்பாவத்தை நிப்பாட்டிட்டு அவங்கவுங்களுக்கு உதவி செய்யறது, அந்த ஊழியருக்கு இந்த ஊழியருக்கு அங்கங்க இதுக்கெல்லாம் மக்களுக்கு உதவி செய்யறதுன்னு நிப்பாட்டிட்டு தேவையை ஃபர்ஸ்ட் பாரு. அதுக்கப்புறம் நம்ம தசாம்பாவம் கொடுத்துக்கலாம். பின்னாடி காசு வந்துச்சுன்னா நம்ம நிறைய தசாம்பாவம் கொடுத்துக்கலாம். இந்த தப்பா மட்டும் பண்ணிடாத. ஆமாம்மா கரெக்டு தான். முதலாவது நம்மகிட்ட இருக்கிற காசை நமக்குள்ள வச்சு நம்ம தேவைகளை சந்திப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்யற காரியம் ஆண்டவர் நல்லா ஆசீர்வச்சார்னா நம்ம எவ்வளவு வேணா செய்யலாம். பிற்காலத்தில் நம்ம நிறைய செய்யலாம், சாகிற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். அதனால இப்போதைக்கு நமக்கு ரூபாயை யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம், நம்ம காணிக்க கொடுக்க வேண்டாம், தசம்பா கொடுக்க வேண்டாம், எந்த காரியத்துக்கும் பங்கெடுக்க வேண்டாம். நம்ம இருக்கிற காசை எடுத்து போட்டு பெரட்டி நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோம். நீதான் வட்டிக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இந்த மாதிரி தசம்பாவம் கொடுக்காம இப்படி கொடுக்காம இந்த மாதிரிலாம் பண்ணி காசை சேர்த்து வச்சு கரெக்டா நீ எல்லாத்தையும் எல்லா வேலையும் பாரு. இங்க பாரு, அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆலோசனை. சரியா? நீ பிசாசு சத்துக்கு நீ செவி கொடுத்துட்டு இருக்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நீ கொஞ்சத்துல ஆண்டவர், நீ 10 ரூபா நீ சம்பாதிச்சாலும் அதுல 1 ரூபா தசம்பா நீ கொடுக்கணும். 100 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபா நீ கொடுத்து பாரு. கொடுக்கும் போதுதான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. சரியா? அது மாதிரி உனக்கு 2 ட்ரெஸ் கிடைச்சா அதுல ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து பாரு. சரியா? நீ 4 வேளை சாப்பிட்டேன்னா, நீ 3 வேளை சாப்பிட்டேன்னா அதுல ஒரு சின்ன பங்கு நீ கொடுத்து பாரு. நீ ஒரு வசனம் இருக்கு தெரியுமா பைபிள்ல, நீ அடிக்கடி படிச்சிருக்க, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமா பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. நீ ரொம்ப பிசினித்தனம்லாம் பண்ணேன்னா நீ உனக்கு வறுமை தான் கடைசியில கிடைக்கும். அதனால அந்த தப்பையும் பண்ணாத. ஆமாம்மா கரெக்டு தான். இப்ப இந்த சத்தம் தான் எனக்கு கரெக்டு. அந்த சத்தம் எனக்கு மோசமான சத்தமா தெரியுது. இப்போ இந்த சத்தம் எனக்கு கரெக்டு. நான் ஆண்டவருக்காக ஒழிக்க போறேன், சம்பாதிக்க போறேன், உண்மையா இருக்க போறேன், கொஞ்சத்துல உண்மையா இருக்க போறேன். அதுல ஆண்டவருக்காக நான் கொடுக்க போறேன். ஏழை எளிய திக்கற்றவங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன். இது நிமித்தமாய் எனக்கு ஆண்டவரை பெரிய அதிகாரியாய் மாற்றுவார். நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார். அப்பாடா, எனக்கு ரொம்ப டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தேன். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு, சாகிற வரைக்கும் மருந்து மாத்திரை போடணும் அப்படிங்கிறாங்க. ஒரே பயமா இருக்கு, திகிலா இருக்கு, என்ன செய்யறேன்னே தெரியல, நடுக்கமா இருக்கு. ஒரே வியாதி, எல்லா வியாதியும் இவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, எனக்கு அவ்வளவுதான், எனக்கு முடியல. நீ பாட்டுக்க அங்க நல்லா சத்தியத்தை கேட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு மாத்திரை எடுத்துற, நான் தெய்வீக சோத்துல இருக்கேன், அந்த சோத்துல இருக்கேன், நீ பாட்டுக்கு மாத்திரை எடுத்துற எடுக்காம இருந்துடாத. அது ஒரு பெரிய தப்பு. மாத்திரை நீ கடைசி வரைக்கும் எடுக்கணும். ஒரு நாள் நீ மாத்திரை ஒரு நேரத்துக்கு மாத்திரை போடலாட்டினாலும் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. அது எப்பயுமே டாக்டர் சொன்ன சத்தத்தை காதுல துணிச்சுட்டே இருக்கணும். மாத்திரை மட்டும் எப்பயுமே கடைசி வரைக்கும் சாப்பிடும். அப்பனாதான் நீ உயிர் வாழ்வ. உனக்கு சுகமே கிடையாது. உனக்கு இருக்க நோய்க்கு சுகமே கிடையாது. அதனால உலகத்திலே வைத்தியம் கிடையாது. அதனால இந்த மாத்திரையை நீ தொடர்ந்து எடுத்துக்கணும். சரியா? இயேசு கிறிஸ்து உனக்கா சிலுவைக்கு போனதே நீ சுகத்தோடையும் பலத்தோடையும் இருக்கணும்ன்றதுதான். சரியா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீ எத்தனை சாட்சி இதோடு கேட்டிருக்க. யூடியூப்ல எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் தந்தாருன்னு. உனக்கு ஒருவேளை விசுவாசிக்க கஷ்டமா வேணா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ நம்பு. சரியா? அவர் நம்பும் போது உனக்கு எல்லா வியாதியும் சுகமாகும். நீ ஃபாஸ்டிங் போட்டு கூட பிரேயர் பண்ண, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நான் டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டை நான் நம்பல. உங்க ரிப்போர்ட் நீங்க என்ன சொல்றீங்க, நான் அதை நம்புறேன்னு சொல்லு. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை நம்பாத. ஆமாம்மா, இதுதான் கரெக்டு. நீ இப்போ சொல்றதுதான் கரெக்டு. நான் விசுவாசிக்க போறேன், ஆண்டவரை முழுமையா நான் விசுவாசிக்க போறேன். இப்போவுமே நான் இந்த நோயை குணமாக்குறதுக்கு என்னென்ன எஃபெக்ட் பண்ணுமோ அத்தனை போட போறேன். உபவாசம் போட போறேன், மீட்டிங் போக போறேன். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாய் காணப்பட போறேன். 2வது
சபையில் உள்ள மூப்பர்கள் ஊழியக்காரங்களை வரவழைச்சு நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயம் குணமாகும். ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால குணமாக்குவார் என்றதான விசுவாசம் எனக்குள்ள காணப்படுது. நிச்சயமா நான் குணமாவேன். ஒரே குழப்பமா இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல. பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துல என்ன பண்றேன்னே எனக்கே புரியல. எந்த மாப்பிள்ளை பார்க்கறது, படிச்சவங்கள பார்க்கறதா அல்லது வேலை பார்க்குறவங்கள பார்க்கறதா, பணக்காரங்களை பார்க்கறதா, ஒரே எல்லாரும் ஆளுக்கு சொந்தம் வந்தது, ஆளுக்கு ஒவ்வொரு கருத்தா சொல்றாங்க. எதை முடிவு பண்றேன்னே எனக்கே தெரியல. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பண்றது, அடுத்த பகுதிக்கு நான் எங்க போறேன்னே தெரியல. ரொம்பலாம் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். நான் சொல்ற ஐடியா மட்டும் கேளு. இது ரொம்ப சிம்பிளான ஐடியா, ஒன்றும் இல்லை. நல்லா பாரு, பையன் இப்போ நல்லா அழகா இருக்காங்களாம் பாரு, நல்லா படிச்சிருக்காங்களாம் பாரு, பணம் நல்லா இருக்கான்னு பாரு, அவ்வளோதான். சும்மா இந்த சர்ச்சைக்கு போற பையன், அங்கிட்டு இங்கிட்டு இந்த ஆயிக்கிரிய பையன், இதெல்லாம் தயவுசெய்து பாத்துறாது. அதை விட நல்லா சம்பாதிக்கிறானா, நம்ம பிள்ளைக்கு நல்ல பணம் இருக்கா, நம்ம பிள்ளை சாப்பிடாம சின்ன வயசுல சாப்பாடுக்கும் காசுக்கு கஷ்டப்பட்டுருக்கல, நம்ம பிள்ளை அந்த கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கொடுக்கணும். சும்மா கம்மி இதுக்கெல்லாம் நீ பார்த்து கொடுக்க கூடாது, சரியா? நல்ல பெரிய பெரிய வீட்டுக்கு பார்த்து கொடுத்துருன்னா. வேறு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படிய ஸ்திரியே புகழப்படுவான்னு வசனம் இருக்கு, சரியா? நீ வெறும் அழகை மட்டும் பார்க்காத. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். உன்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பையனா பாரு. அதுதான் உனக்கு கரெக்டா செட் ஆகும். ஆண்டவர் சமூகத்துல உட்காரு. தேவன் கலகத்துக்கு தேவனா இராமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார். உனக்கு கரெக்டான எலேசர் எப்படி போகும்போது ஆண்டவரே என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு, என் எஜமானுக்கு நான் போகும்போது என் தேவ தூதரை அனுப்புங்கன்னு நீ சொன்னேல, அதே மாதிரி நீ ப்ரேயர் பண்ணிட்டு நீ போ. ஆண்டவர் உன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமாமா, இதுதான் கரெக்டு. ஆண்டோடைய சித்தத்தை தெரிஞ்சு ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டுட்டு நம்ம பிரயாணம் பண்ணுறது, அடுத்த பகுதிக்கு போகிறது தான் கரெக்டு. நல்ல குணம்தான் பார்க்கணும். நானே நினச்சிட்டு இருந்தேன், நல்லா படித்தவங்களாம், அழகாக இருக்கவங்க, பணக்காரங்களா, சொசைட்டியில் நல்ல பெரிய ஆட்களா, இவங்கள தான் நான் கல்யாணம் முடிக்கணும் என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ கொண்டு போய் முடியும். ஆனால் இருதயத்தில் நல்ல இருதயமாய் நல்ல குணங்கள் நிறைஞ்ச ஒரு 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 மணமகளோ நான் தேர்ந்தெடுத்தோன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை, எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ இதுதான் எனக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கு. ஐயோ, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரே பிரச்சனை, என்ன பண்றேன்னே தெரியல. எவ்வளவோ பேசினாலும் முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு தீர்வுக்கே வர மாட்டேங்குது. சண்டைன்னு சொல்லிட்டு அது பிரிவினை அது தள்ளி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாதா? நான் சொல்றேன், நிரந்தர தீர்வு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு தீர்வு. இன்னைக்கு இருக்க உலகத்துல இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். எதுக்கு திருமணம் பண்ணிட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழணும்? அந்த இடத்துல தயவு செய்து பிரிச்சிரு. இன்னைக்கு நீ 2வது கல்யாணம்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமா போயிருச்சு. எதுக்கு 2வது பிரிச்சு விட்டுட்டு வந்துரு. அடுத்து நல்ல மாப்பிள்ளை, நல்ல பிள்ளைய பார்த்து அழகா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் சமாதானமா. இல்லைன்னா நம்ம கிட்டே வச்சு தாராளமா நம்ம பிள்ளைய பார்த்துக்கலாம். எதுக்கு இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு இப்படிலாம் அங்க இருக்கணும், சண்டை சச்சரவோட எல்லாம் வாழணும்? ஆண்டவரே விருப்பப்படுறதுல. ஆண்டவர் நல்லா சமாதானமா இருக்கணும் தான். இந்த பிரிக்கிறது தான், நம்ம டைவர்ஸ் பண்றதுதான் ஒரு சமாதானமே. அப்பதான் சமாதானம் கிடைக்கும். இதுதான் எனக்கு கரெக்ட். என் பிள்ளை கஷ்டப்படுறத நான் பார்க்கவே கூடாது. அது எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். இதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்குது. எதுக்கு போட்டுட்டு கஷ்டப்பட்டு அங்கே போய் வாழ்க்கையில் போய் மாமனார் மாமியார் வீட்டில் போய் கஷ்டப்பட்டு என் பிள்ளை கஷ்டப்படுறதுன்னு எனக்கு விருப்பம் இல்லை. பேசாமல் நான் என் பிள்ளைய எங்கள் வீட்லேயே வச்சு நான் சந்தோஷமாக வச்சுக்க நான் முயற்சி பண்ண போகிறேன். இதுதான் கரெக்டு. வேத வசனம் சொல்லுது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தானே உன் பிள்ளைய கல்யாணமே பண்ணி கொடுத்த. அப்ப மட்டும் நீ தேவன் தான் இணைச்சாருன்னு சொன்ன. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுமே எதுக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? உன் திருமண வாழ்க்கையில என்ன நீ கஷ்டமே படலையா? அப்பெல்லாம் நீ எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? அதான் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடு, 2 பேருக்கும் உட்காந்து சொல்லி கொடு. நீ இப்போ எமோஷனலா நீ ரியாக்ட் பண்ணாத. பிசாசு டைவர்ஸ்ன்னு தான் சொல்லுவான். அந்த வார்த்தையை உங்க வாயில இருந்து நான் வெளியேத்துறேன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல இருந்து எல்லார் வாயில இருந்து டைவர்ஸ்ன்னு இனிமே சொல்லாத.
யார் மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கனால நீங்க ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. சரியா? ஏசு கிறிஸ்துவே நம்ம வந்து மன்னிப்பு கேட்க தான், மன்னிக்கிற அந்த பழக்கத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நீ ஒரு நாள் உன் மகன் வந்து மன்னிப்பு கேட்டா போதும். இல்லைன்னா உன்னுடைய மருமன்ட்டு நீ பேசி அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துற மகனா இரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுவார்கள். நீ வந்து சொல்லும் போது கூட கொஞ்சம் சண்டையை கிளப்பி விட்டுறாத. இந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்டையும் கொண்டு போ. ஆண்டவர் உனக்கு ஸ்மூத்தா முடிச்சு விடுவார். சரியா? பெரிய மலை மாதிரி இருக்க பிரச்சனையை ஆண்டவர் பனி போல ஈஸியா முடிச்சு தருவார். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் 30 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளத்தெல்லாம் பார்த்துருக்கேன். பயங்கரமான பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் சமாளித்து இப்போ பார்க்கும்போது என் குடும்பம் எப்படி கட்டப்பட்டிருக்கு, அழகாக இருக்குது. இதை போய் இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு தூண்டி விட்டு என் பிள்ளைகளை தூண்டி விட்டுட்டு கடைசியில் டைவர்ஸ் அளவுக்கு நான் போயிட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் வந்து பெற்றோராக இருந்து சமாதானம் பண்ணுறதானா நான் காணப்படணும். அதை தான் நான் செய்யணும். பிள்ளைகளுக்கு நான் புத்தி சொல்கிற மகனாய் காணப்படணும். நானே பிரிக்கிற மகனாய் காணப்படக்கூடாது. ஆனால் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் பிரிக்கிற பெற்றோராய் காணப்படாமல் சமாதானம் பண்ணுகிறதாய் பெற்றோராக நான் இனிமேல் காணப்படுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக நான் உட்கார்றேன். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை வாங்கி என் குடும்பத்தில் சமாதானத்தை, அந்த கணவன் மனைவிங்கிற பிரச்சனைக்கு நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். யார் இவங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை மாத்தி மாத்தி அந்த முடிவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம இவங்களை விட்டு கொஞ்ச நாள் நம்ம தள்ளி போயிரும். இப்ப பாத்தீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்படிதான் பிசாசு வந்து ஒரு மனுஷனுக்கு 2 வகையா வந்து பிசாசு ஒரு பக்கம் பேசும். ஆனா ஆண்டவரும் வந்து உங்கள்கிட்ட ஒரு பக்கம் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு, இடைப்பட்டு கொண்டே இருப்பாரு. ஆவியானவரும் தேவ தூதர்கள் அனுப்புவாங்க, இல்ல ஆவியானவர் வந்து டைரக்டா பேசுவாரு, இல்லாட்டினா ஏசு கிறிஸ்து வந்து பேசுவாரு. சத்தியங்கள் மூலியமாக, மனிதர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக சமாதானத்தை பேசுவாரு. ஆண்டவர் பேசுற விதங்கள் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப இது மூலமா உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இனிமே குழப்பிக்காம வந்து புரிஞ்சுக்கோங்க. எது பிசாசின் சத்தம், எது ஆண்டருடைய சத்தம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே 90% உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல உள்ள எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்காதனால தான் தவறான முடிவுகள் தொடர்ச்சியா எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களும் அநேகர் வந்து இதை பார்த்து பயனடைவாங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.